சரக்கு, போதை, தனி வீட்டில் ஜாலி, திடீரென மயங்கி விழுந்த காதலி, திடுக்கிட்டு எழுந்து பார்த்த காதலன், வினையாகி போன மேஜிக் போதை, போலீசுக்கு அறையில் கிடைத்த க்ளூ. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே அமைந்துள்ள பாம்பே கேசில் பகுதியைச் சேர்ந்தவர் ஆகாஷ். 20 வயதாகிறது. அவரது பெற்றோர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரிந்து வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மகன் ஆகாஷ் பாட்டியுடன் தங்கி ஊட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஊட்டி பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஏஞ்சல் ஆகாஷின் பள்ளிக்கால தோழி. இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நர்சிங் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். பள்ளி நண்பர்களான இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். காதலின் அடுத்த கட்டமாக இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி கடந்த சனிக்கிழமை அன்று அந்த பெண்ணை வாலிபர் வீட்டுக்கு அழைத்துள்ளார். தனது வீட்டில் யாரும் இல்லை என கூறி அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்துச் சென்று இருவரும் மது அருந்தி உள்ளனர். பின்னர் மாணவர் ஆகாஷ் கொண்டு வந்த மேஜிக் காளானை இருவரும் சாப்பிட்டுள்ளனர். போதை தலைக்கேறியதை அடுத்து இருவரும் மயங்கிய நிலையில் சரிந்துள்ளனர். பின்னர் போதை தெளிந்த இளைஞர் ஆகாஷ் எழுந்திரி ஏஞ்சல், எழுந்திரி ஏஞ்சல் என காதலியை எழுப்பிவிட்டுள்ளார். ஆனால் காதலியோ மூச்சு பேச்சற்று கிடந்துள்ளார். காதலி மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பதைக் கண்டு பதறிப்போன ஆகாஷ் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவரின் அறையை சோதனையிட்ட போது மது பாட்டில்கள், போதை காளான்கள் சிக்கியது. இதையடுத்து மாணவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், கடந்த 10ஆம் தேதி பாம்பே கேசல் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு இருவரும் ஆகாஷ் வீட்டுக்கு சென்றுள்ளனர். இருவரும் மது அருந்திவிட்டு தனிமையில் இருந்துள்ளனர். பின்னர் ஆகாஷ் கொண்டு வந்த போதை காளானை இருவரும் சாப்பிட்டுள்ளனர். போதை தலைக்கேறி இருவரும் படுத்துள்ளனர். இதில் அந்த பெண் மூச்சு திணறி இறந்துள்ளார். நாங்கள் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டோம். அங்கு சோதனையிட்டதில் மது பாட்டில்கள் மற்றும் போதை காளான் இருந்தது தெரிய வந்தது. எனவே வாலிபரை கைது செய்துள்ளோம். அளவுக்கு அதிகமான மது போதையில் போதை காளானை சாப்பிட்டதால் அந்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறோம். பெண்ணின் உடற்கூறாய்வு முடிவுகள் வெளியானதும் உண்மை காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும் என்றனர். ஊட்டியைப் போல கொடைக்கானலிலும் இந்த மேஜிக் காளான்கள் உண்டு என சொல்லப்படுகிறது. கொடைக்கானல் வரும் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை காளான் விற்பனையும் அதனை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் தற்போது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கேரளா, ஆந்திரா உட்பட சில வெளிமாநில இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு அடிமையாகி வருகின்றனர். மேலும் மேஜிக் மஷ்ரூம் தாவரவியல் பெயர் சைலோசைபி என்றும் இதில் போதை 8 மணி நேரமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. போதைப் பொருளின் பாதிப்புகள் தெரியாமல் இளைஞர்கள் பலர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து வருகின்றனர். இந்த போதைப் பொருட்களினால் உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதுபோல போலீசார் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் போதைப் பொருள் விற்பனையை தற்போது வரை தடுக்க முடியவில்லை. எனவே போதை காளான் மற்றும் போதை வஸ்துக்களை விற்பனை செய்வோரை கண்டறியவும் பொது இடங்களில் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.